இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிலமோனே, அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மாலே இளைப்பாறினது. அப்போ நீ ஒரு இளைப்பாற்றுகிற ஒரு கிரேஸ் உங்ககிட்ட இருக்குது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு இருக்கா? அல்லது உங்க பிள்ளைகள் உங்களால இளைப்பாறுகிறார்களா? அல்லது உங்கள் கணவன் உங்களுடைய வாயின் வார்த்தையினால, சகோதரியே, உங்க வார்த்தையினால உங்க கணவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குதா? 1000 கஷ்டத்தோடு, வியாபாரத்துல நஷ்டத்தோடு, பல டென்ஷனோடு வீட்டுக்கு வரும்போது நீங்க உட்கார வச்சு, இதுல தானே, இவ்வளவுதானே, ஆண்டவர் நடத்திடுவாரு அப்படின்னு ஒரு 2 வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா வைங்க, அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அடங்கிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாற்றுகிற ஒய்ஃப் இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளில் கூட இருப்பார்கள் என்றால் அவருடைய கணவன் தொடர்ந்து ஓட முடியும். அதே போல மனைவிய அவருடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு, அவளுடைய சுகவீனத்தை புரிந்து கொண்டு, அவருடைய மன நிலைமையை புரிந்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு புருஷனுக்கு இருக்கணும் என்று நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு இளைப்பாறுதெல்லாம் எங்க பார்த்தாலும் கிடையாது. இளைப்பாறுதல் இல்லாம கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு எல்லாரும் பாருங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு அலையிறான், வாட்ஸ்அப்புக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாம மாட்டிக்கிட்டு கிடக்காங்க. தேவையில்லாம ஒரு இன்ஸ்டாகிராம்ல போய் எவனையோ ஒருத்தனை புகழ்ந்துக்கிட்டு அப்படி பேசி கடைசியில பிரச்சனையில மாட்டிக்கொண்ட ஏராளமான மக்கள் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு சம்பந்தமான புருஷன் மனைவி பிள்ளைகளோடு பேசுறதுக்கு டைம் இல்லை. சம்பந்தமே இல்லாத ஃபேஸ்புக்ல எங்கேயோ கிடக்கிற ஆட்களோடு தொடர்பு கொள்ளுகிற நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் பாரத்தோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். இளைப்பாறுதல் இல்லாம வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளம்.